காட்பாடி அமனலிங்கேஸ்வரர் கோயில், நகமம் பகுதியைச் சேர்ந்த இந்த கோயிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவருக்குமே லிங்க வடிவில் இருக்கின்ற கோயில். ஒரு காலத்தில் சமணர்கள் வாழ்ந்த கோயில். அதில் இந்த கோயிலில் ஏரியின் மீது உள்ள கரையின் மீது அமைந்த கோயில். அதனால் ஊருக்கு கரைப்பாடி என்று பெயர். இங்கே முன்னால் அழிந்து போன சிவன் கோயிலில் மிச்சம் இருந்த 4 தூண்களில் ஒரு தூணில் ஒரே சிற்பத்தில் 5 தலைகளை உடைய, அதாவது 5 தலைகள் அல்ல, 5 நிலைகளை கொண்ட மானனுடைய சிற்பம் மிக அரிதாக இங்கே செதுக்கப்பட்டுள்ளது. கீழே தலையை குனிந்து புல்லை மேய்ந்து கொண்டிருக்கின்ற கலைமான், நிமிர்ந்து எதிரே யாராவது வருகிறார்களா என்று அச்சத்தோடு பார்க்கின்ற தலையுடைய கலைமான், நிமிர்ந்து தூரத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதை உள்ள கலைமான், அடுத்ததாக தனக்கு பின்புறம் ஏதேனும் இருக்கிறதா என்பதை அச்சத்தோடு பார்க்கின்ற கலைமான், மற்றும் ஓய்வாக தன்னுடைய நிலையை நிலைப்படுத்தி கொண்ட கலைமான். இப்படி அந்த கலைமானனுடைய 5 உருவங்கள் ஒரே சிற்பத்தில் வருவது போல அமைத்திருக்கிறார். தலைகள் மட்டும் 5 இருக்கும். தரையை நோக்கி ஒன்று, தெற்கு பக்கம் ஒன்று, தெற்கு நோக்கி நிமிர்ந்த நிலையில் ஒன்று, வடக்கு புறம் பார்த்த ஒன்று, அடுத்தது இயல்பாக தன் வயிற்றுக்குள் தலையை வைத்திருக்கின்ற இயல்பான நிலை ஒன்று. இப்படி 5 தலைகளை கொண்ட ஒரே மான். இது கடமான் என்று பெயர். பெரிய கொம்புகளை உடைய மான். இந்த பகுதியில் அதிகமாக இந்த மான்கள் இருந்ததுக்கு அடையாளமாக இந்த மான் சின்னம் இந்த கோயிலில் உள்ள தூணில் இடம்பெற்றுள்ளது.